அவ பேரு சுமதி. அவளுக்கு இப்பதான் 28 வயசாகுது. மதுரைக்கே உரிய அந்த எடுப்பான முகம், நல்ல அடர்த்தியான கருப்பு முடி. அன்னைக்கு அவ ஒரு மெல்லிய சந்தன நிற காட்டன் புடவ கட்டியிருந்தா. அந்த புடவ அவளோட சிவந்த நிறத்துக்கு அவ்ளோ எடுப்பா இருந்துச்சு. சுமதிக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. ஆனா பார்த்தா இன்னும் அந்த இளமை குறையாம அப்படியே பச்சக்குன்னு இருப்பா. அவ புருஷர் ரவி ஒரு பெரிய ஐடி கம்பெனில மேனேஜரா இருக்கான். வேலை நிமித்தமா அடிக்கடி சென்னை, பெங்களூர்னு போய்கிட்டே இருப்பான். அதனால சுமதி மதுரையில இருக்கிற அவங்க சொந்த வீட்ல தனியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சுமதி ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறா. அவ வேலை பார்க்கற இடம் அவ வீட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு. காலையில கிளம்பி போயிட்டு மதியம் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவா. அவங்க வீடு வைகை ஆத்துக்கு பக்கத்திலேயே இருக்கறதால எப்பவும் ஒரு சிலுசிலுன்னு காத்து வீசிக்கிட்டே இருக்கும். அன்னிக்கு சாயங்காலம் மழை வர்ற மாதிரி மேகம் நல்லா இருட்டிட்டு இருந்துச்சு. ரவி ஊர்ல இல்ல. சுமதி குளிச்சு முடிச்சிட்டு ஈர முடிய அப்படியே உதறிட்டு ஹால்ல வந்து உக்காந்தா. அந்த மெல்லிய புடவையில அவளோட உடல் அமைப்பு அவ்ளோ நேர்த்தியா தெரிஞ்சுது. அவளோட தோள்பட்டை, அந்த வளைவுகள் எல்லாமே ஒரு சிற்பம் மாதிரி இருந்துச்சு. அப்போதான் அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருந்த செல்வம் உள்ள வந்தான். செல்வத்துக்கு ஒரு 24 வயசு இருக்கும். நல்ல கட்டுமஸ்தான உடம்பு. வெயில்ல வேலை செஞ்சு செம்பொன் நிறத்துல அவனோட தோல் மின்னும். அவன் சுமதிய பார்த்ததும் அப்படியே மெய் மறந்து நின்னுட்டான். சுமதி அங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தா. அவளோட அந்த அழகான கண்கள், அப்புறம் அந்த மென்மையான இதழ்கள், செல்வத்துக்கு அவள பாக்க பாக்க ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள பண்ணுச்சு. செல்வம் மெதுவா பேச ஆரம்பிச்சான். என்னம்மா, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துட்டீங்க போல அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா கேட்டான். சுமதி நிமிர்ந்து பார்த்து சிரிச்சா. அவ சிரிக்கும்போது அவளோட கன்னத்துல விழுது பாருங்க ஒரு குழி, அதுல செல்வம் அப்படியே விழுந்துட்டான். ஆமா செல்வம், இன்னைக்கு ஸ்கூல் சீக்கிரம் விட்டுட்டாங்க, அதான் வந்துட்டேன் அப்படின்னு அவ பதில் சொன்னா. அவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற அந்த பேச்சு அப்படியே மெதுவா வளருது. சுமதி மெதுவா எந்திரிச்சு ஜன்னல் பக்கத்துல போய் நின்னா. பலமா காத்து வீசினதுல அவளோட புடவை கொஞ்சம் விலகி அவளோட இடைப்பகுதி வெளியே தெரிஞ்சுது. செல்வம் அத அப்படியே ஓர கண்ணால பார்த்தான். அந்த தோல் எவ்ளோ மென்மையா பழபழன்னு இருக்குன்னு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். அவளோட கழுத்துல இருக்கிற அந்த சின்ன மச்சம், அவ மூச்சு விடும்போது ஏறி இறங்குற அந்த அழகு, இதையெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. ஆனா அப்படியே ரசிக்கலாம். சுமதிக்கு செல்வன் தன்னை ரசிக்கிறான்னு புரியுது. ஆனா அவ அத தடுக்கல. அந்த தனிமையில, அந்த வைகை ஆத்து காத்துல 2 பேரோட மனசும் ஏதோ ஒரு ஈர்ப்ப நோக்கி போய்கிட்டு இருக்கு. வெளியில மழை மெதுவா தூற ஆரம்பிச்சிருச்சு. அந்த மண்ணோட வாசம் ஜன்னல் வழியா உள்ள வந்து அந்த இடத்தையே இன்னும் இதமா மாத்துச்சு. சுமதி ஜன்னல் ஓரத்துல நின்னுட்டு இருந்தவ மெதுவா திரும்பி செல்வத்தை பார்த்தா. அவளோட கண்கள்ல ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலும் அதுல ஒரு தேடலும் இருந்துச்சு. செல்வம் இப்போ அவளுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். அவனோட உடம்புல இருந்து வர்ற அந்த உழைப்போட வாசம் சுமதிக்கு ஏதோ புதுசா தெரிஞ்சுது. சுமதி மெதுவா சொன்னா, மழை விடாது போலயே செல்வம், இன்னைக்கு நீ கிளம்புறது கஷ்டந்தான் போல. அவ சொல்லும்போதே அவளோட குரல்ல ஒரு நடுக்கம். செல்வம் அவளோட தோள்பட்டைய தொடாம ரொம்ப பக்கத்துல நின்னு, பரவாயில்லம்மா, மழை நிக்கிற வரைக்கும் இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொன்னான். அவன் பேசும்போது அவனோட மூச்சுக்காற்று சுமதியோட கழுத்துல பட்டுச்சு. சுமதிக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு சிலிர்ப்பு. அவளோட அந்த மென்மையான கழுத்துல வேர்வை துளிகள் முத்து முத்தா அரும்பியிருந்தது. சுமதி மெதுவா தள்ளாடி பக்கத்துல இருந்த சோஃபால உக்காந்தா. அவ உட்காரும்போது அவளோட அந்த அழகான கால்கள், புடவைக்கு நடுவுல மினுங்குற அந்த தங்கம் மாதிரியான நிறம் செல்வத்தை அப்படியே கட்டி போட்டுருச்சு. செல்வம் மெதுவா தன்னோட கைய கொண்டு போய் சுமதியோட பாதத்தை தொட்டான். அவளோட பாதம் அவ்வளோ மென்மையா தாமரை இதழ் மாதிரி இருந்துச்சு. சுமதி அதை தடுக்கல, மாறா தன்னோட கண்களை மெதுவா மூடிக்கிட்டா. அவன் கைகள் மெதுவா அவளோட கெண்டைக்கால் வழியா மேல நகர ஆரம்பிச்சுது. சுமதியோட சுவாசத்தோட வேகம் அதிகமாச்சு. அவளோட மார்பு கூடி ஏறி இறங்குற அந்த அழகு செல்வத்துக்கு ஒரு பெரிய போதைய தந்தது. உங்க உடம்பு இவ்ளோ அழகா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா அப்படின்னு செல்வம் மெதுவா முணுமுணுத்தான். சுமதி மெதுவா அவனோட கைய தலையில வச்சு தன்னோட பக்கத்துல இழுத்தா. அவனோட கட்டுமஸ்தான தோள்கள் சுமதியோட மென்மையான கைகளுக்கு ஒரு புதுவிதமான தைரியத்தை கொடுத்துச்சு. அவளோட மேனி இப்போ அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்குது. அவனோட கைகள் இப்போ அவளோட இடுப்பு வளைவுல ரொம்ப அழுத்தமா பதிஞ்சுச்சு.
சுமதியோட அந்த மென்மையான இடையில செல்வத்தோட கரடு முரடான கைகள் படும்போது அது ஒரு அழகான முரண்பாடா இருந்துச்சு. அவளோட அந்த சிவந்த நிறத்துக்கும் இவனோட அந்த நிறத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய ஈர்ப்பு உருவாகிடுச்சு. சுமதி மெதுவா அவனோட சட்டைய தளர்த்தி தன்னோட மார்புல தன்னோட முகத்தை புதைச்சுக்கிட்டா. அந்த இடத்துல இப்ப பேச்சுகளுக்கு வேலையே இல்ல. வெறும் உணர்வுகளும் அந்த உடல்களோட தேடலும் மட்டும்தான் இருந்துச்சு. சுமதி செல்வத்தோட மார்புல தன்னோட முகத்தை புதைச்சுக்கிட்டதிலிருந்து அந்த இடத்துல ஒரு கனத்த அமைதி நிலவுச்சு. வெளிய மழை சடசடன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. சுமதி தன்னோட கைகளால செல்வத்தோட தலைமுடிய மெல்ல வருடினா. அவனோட உடம்புல இருக்கிற அந்த உஷ்ணம் அவளுக்குள்ள ஒரு புதுவிதமான உணர்வை ஏற்படுத்துச்சு. அவளோட கண்ணங்கள் சிவந்து போயிருந்தன. செல்வம் மெதுவா நிமிர்ந்து சுமதிய பார்த்தான். அவனோட கண்கள்ல ஒரு விதமான ஆழமான அன்பு தெரிஞ்சுது. அம்மா, நீங்க ரொம்ப அழகு அப்படின்னு அவ சொன்னான். சுமதியோட கண்கள் அவனை பார்த்து மெதுவா சிரித்தன. அவளோட உதடுகள் மெல்ல விரிஞ்சு அந்த பவள இதழ்கள் செல்வத்தை ஏதோ ஒன்ன செய்ய தூண்டுச்சு. சுமதி மெதுவா தன்னோட புடவை தலைப்ப விலக்கி போட்டா. அவளோட அந்த மென்மையான தோள் பட்டைகள் அப்புறம் அந்த எடுப்பான மார்பு பகுதி செல்வத்தோட கண்களுக்கு ஒரு விருந்தா இருந்துச்சு. அவனோட கைகள் மெதுவா சுமதியோட இடைப்பகுதியிலிருந்து அவளோட முதுகுக்கு நகர்ந்துச்சு. அங்க இருக்கிற அந்த மென்மையான வளைவுகளை அவ அப்படியே அணைச்சிக்கிட்டான். சுமதியோட உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஓடுச்சு. அவளோட மூச்சு காற்று வேகமாச்சு. செல்வம் அப்படின்னு அவ முணுமுணுக்கும் போதே அவனோட கைகள் அவளோட மார்பகத்தை நெருங்க ஆரம்பிச்சுது. அந்த மென்மையான தொடுகையில சுமதி அப்படியே நிலை கொளிஞ்சு போனான். அவளோட உடல் அவனையும் அவனோட தொடுதலையும் அப்படியே உள்வாங்கிக்கிச்சு. அவளோட மேனி தங்கம் போல மின்ன அவனோட விரல்கள் அவளோட உடம்பில் அப்படியே சஞ்சாரம் செஞ்சுச்சு. அந்த தனிமையில அந்த மழையோட சத்தத்துல 2 உடல்களும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிச்சு. சுமதியோட அந்த புடவை மெதுவா நழுவி தரையில விழுந்துச்சு. அவளோட உடல் இப்போ முழுமையா செல்வத்தோட பார்வைக்கு தெரிஞ்சுது. அவளோட அந்த அழகான வயிற்று பகுதி அப்புறம் அந்த மென்மையான கால்கள். செல்வம் அப்படியே அவளை அள்ளி அணைச்சிக்கிட்டான். அவனோட முரட்டுத்தனமான கைகள் சுமதியோட மென்மையான உடலை அப்படியே ஆளுமை செஞ்சுச்சு. சுமதி மெதுவா அவனோட கழுத்துல தன்னோட முகத்தை புதைச்சிக்கிட்டா. அவனோட உஷ்ணமான சுவாசம் அவளோட காது கிட்ட பட்டுச்சு. அவளோட உடல் அப்படியே ஒரு புதுவிதமான பரவசத்துல மிதந்துச்சு. இப்படியே கொஞ்ச நேரம் கடந்துச்சு. வெளிய மழை நிக்க ஆரம்பிச்சுது. மெதுவா இருட்டு கலைஞ்சு நிலா வெளிச்சம் ஜன்னல் வழியா உள்ள வந்துச்சு. சுமதி அப்படியே செல்வத்தோட மார்புல சாஞ்சு படுத்திருந்தா. அவளோட நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. செல்வம் அப்படின்னு சுமதி மெதுவா கூப்பிட்டா. செல்வம் அவளை பார்த்து சிரிச்சான். அந்த சிரிப்புல 1000 அர்த்தங்கள். சுமதி மெதுவா எழுந்திருச்சு உட்கார்ந்தா. அவளோட அந்த கலைந்த கூந்தல், சிவந்து போன கன்னங்கள் எல்லாமே இன்னும் அழகு சேர்த்தது. மழை நின்னுடுச்சு செல்வம், நீ கிளம்பணும் அப்படின்னு சுமதி சொன்னா. அவளோட குரல்ல ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் ஒரு திருப்தி தெரிஞ்சுது. செல்வம் மெதுவா எழுந்திருச்சு தன்னோட சட்டையே சரி செஞ்சான். நான் கிளம்புறேன் அம்மா, ஆனா இந்த கணம் என் மனசுல எப்பவும் அழியாது அப்படின்னு சொன்னான். அவன் கிளம்பும்போது சுமதி அவனோட கைகளை பிடிச்சு, நன்றி செல்வம், நீ என் வாழ்க்கைக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்திருக்க அப்படின்னு சொன்னான். அவன் மெதுவா தலையாட்டிட்டு கிளம்பி போனான். செல்வம் போன பிறகு சுமதி ஜன்னல் பக்கத்துல போய் நின்னா. நிலா வெளிச்சத்துல அந்த வைகை ஆறு மெதுவா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவளோட மனசுல ஒரு புதுவிதமான அமைதி, ஒரு புதுவிதமான தைரியம் வந்துச்சு. அவளோட வாழ்க்கையில இது ஒரு மறக்க முடியாத கணம். அவள் தன்னோட புடவைய சரி செஞ்சுக்கிட்டு தன்னோட அறைக்குள்ள போனா. அவளோட உடம்புல ஸ்டில் ஒரு விதமான பரவசம் நிலைச்சிருந்தது. இனி அவளோட ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தின் நிழல்ல ஒரு புது அர்த்தத்தோட தொடரும். அந்த வைகை காற்று இனி அவளுக்கு பல கதைகளை சொல்லும். இது போன்ற உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.